ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ட்ராவலர் சரத். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, வேலூரில் அமைஞ்சிருக்கிற முருகன் டெம்பிள் தீர்த்தகிரி டெம்பிளுக்கு தாங்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். எங்கேருந்து கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா, சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து தான் கிளம்புறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரைடர் பைக்கில் போகிறோம். காலையில் ஏஞ்சி போகலான்னு பார்த்தேங்க, ஆனால் முடியல. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 o'clock கிளம்புறோம். அப்படியே ரைடிங் க்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் போட்டுக்கலாம். டைம் ஆகிடுச்சு, நம்ம வேலூர் வரையும் போகணும். அதனால் கிளம்பிட்டே இருக்கோங்க. அண்ணா இருங்கண்ணா போயிடுறேன். வண்டிக்கு முதல்ல பெட்ரோல் போடணும் பாருங்கள். ரொம்ப பொறுமையாக போய்க்கலாம், வேகம் வேணாம். இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னா போகிற வழியில் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கலாம். போகும்போது சொல்லிகிட்டே போகிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வண்டி. கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நந்தம்பாக்கம் ப்ளே சென்டர்கிட்ட வந்துட்டுருக்குங்க. பிரேக்கிங்லாம் வேறு மாதிரி இருக்குது. இன்னும் ஒன்று ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு கொடுத்துருக்கான், பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் கொடுத்துருக்கான். சவுண்டே வேறு மாதிரிங்க. அண்ணா வழி விடுங்கண்ணே. ஐயோ அக்கா, லேடிஸ் அக்கா இருக்கா. ஐயா இன்னும் 120 கிலோமீட்டருங்க மொத்தம் வேலூர் வரையும் போனோன்னா. போகிற வழியில் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்பி ஷிஃப்டாக போயிடலாங்க. ஆனில் இருக்கா ஆனில் இருக்கு. சூப்பரா செல்லக்குட்டி, சூப்பரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மோடு கொடுத்துருக்கான், ஈகோ மோடு, பவர் மோடு. வேறு மாதிரி இருக்குது. சிக்னல். பெட்ரோல் வேறு காலியாகுதுங்க. போய் ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 400 ரூபாய்க்கு போதுங்க பெட்ரோல் ஒரு வாட்டில் பண்ணுறோம். அக்கா 400 ரூபாய்க்கு பெட்ரோல்க்கா, 400 ரூபாய்க்கு பெட்ரோல். பெட்ரோல் போட்டாச்சுங்க. நேற்று தான் அடித்தேன், பரவாயில்ல. ஏர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் வீல் மட்டும் செக் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆடியோ கேட்குதான்னு தெரியல, ஆடியோ கேட்கலன்னா மன்னிச்சுக்கோங்க. 400 ரூபாய்க்கு போட்டே 1 பாயிண்ட் தாங்க காட்டுது. போட்டாங்களா இல்லையா? ட்ரிப்பை வந்து 0 பண்ணிக்கலாம். இருங்க நிமிஷம்.
ட்ரிப் மீட்டர் 0 பண்ணியாச்சுங்க. ட்ரிப் மீட்டர் டிராஃபிக்காக இருக்குது. இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போய் அவுட்டரில் எங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். செம்ம டிராஃபிக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு இருக்குது ஒரே பேட்ரி தான், அதில் தான் சார்ஜ் போட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். மாதிரியாக வாய் ஸ்டங் ஆயிடுச்சுன்னா தப்பாக பேசுனா மன்னிச்சுக்கோங்க. டிராஃபிக் போனா என்ன உருட்டுறாரு. பேகை கட்டினாங்க பின்னாடி, முதுகில் யாரோ உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்என்டி கிராஸ் பண்ண போகிறாங்க. நிறைய அக்காங்க பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு புது சேனலுக்கு. ரொம்ப நன்றி. இந்தளவுக்கு அன்பு தருவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லா பசங்களும் தாங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. போங்க. ஆடியோ வேறு கிளியராக கேட்குதுன்னு தெரில. ஆடியோ கிளியராக கேட்கலன்னா மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி நான் கம்பல்சரி ஆடியோ கிளியராக கொடுக்குறேன். எல்லாம் ரைட்டு போகிறோம், நம்ம லெஃப்ட்டு போகிறோம். டான் 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 120 கிலோமீட்டர் எப்படி தான் ஓட்ட போகிறேன்னு தெரியல. போயிட்டே இருக்கிறோம். டிராஃபிக் எனக்கு தெரிஞ்சு பூந்தமல்லி வரையும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விரட்டிட்டு ஓட்டலாம். ஏ மச்சான் இருடா டே பையா. வேற மாதிரி சவுண்டுங்க, வேற மாதிரி. கார்னரிங்னா அப்படி பண்ணலாங்க. என்ன ஒன்று டயர் தாங்க அப்பப்போ மாதிரியா இருக்கு. அப்படியே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் ரைடில் ஒரு ட்ராவல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டோர் ரூம்லேருந்து எடுக்கும்போது ஒரு வீடியோ போட்டேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளங்க, அதனால தான் வீடியோ போட முடியல. வழி இருக்கும்போது போயிடணும், அது என்ன சும்மா நின்றுட்டே இருக்கிறது. ஓகேங்க, நான் அப்படியே டிராஃபிக் ஃபுல்லாக இருக்குது. வீடியோவை கொஞ்சம் தூரம் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பாய் காய்ஸ், பாய். நம்ம பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி செம்ம டிராஃபிங்க. நம்ம பட் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி வரையும் செம்ம டிராஃபிக். அதுக்கு அடுத்ததும் செம்ம டிராஃபிக்கு. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா பூந்தமல்லிலாம் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கும். இப்போ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோங்க. செம்ம டிராஃபிங்க, ரொம்ப முடியல. எப்படியோ இவ்வளோ தூரம் வந்துட்டேங்க. டைம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வரத்துக்கு 1 ஹவர் கிட்ட ஆகிடுச்சுங்க. செம்ம டிராஃபிக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போகணும் பார்த்தீங்கன்னா 102 கிலோமீட்டர் இருக்குது அந்த முருகன் டெம்பிளுக்கு. அப்படியே வேலூரில் சின்ன சின்ன பிளேஸ் எதனா இருந்தால் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் கிளம்பிட்டேன். இருங்கண்ணா உள்ளே போயிடணும். ரோடெல்லாம் செம்மையாக இருக்குங்க.
ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமாக இருந்தது, வேறு மாதிரி இருக்குங்க. எல்லாம் வேகமாக தாங்க போகிறாங்க, வேகமாக தான் போகிறாங்க. எயிட் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, அப்பயும் ரைடு போகிறேன். சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் ஒன்று காற்று தாங்க பயங்கரமாக அடிக்குது. இன்னும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ரைடு வரும். இனிமேல் தவறாமல் சின்ன ரைடு இருந்தாலும் நான் கம்பல்சரி போட்டுருவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நம்ம பையன் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கிறான். டிவிஎஸில் ரைட் பண்ணால் பேக் பெயின் அது இதுன்னு எதுவுமே வரலங்க, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டர் சால்ட்டாக உட்காந்துட்டே போகலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. அவ்வளோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பைக்கு. சின்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா டயரு மட்டும்தாங்க, டயர் தான் அடிக்கடிக்கு வாபிள் ஆகிட்டுருக்கு. டச் பண்ணுறாங்க, வேற 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 மாறிடா. சிக்னல் போட்டாங்கோ. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, யாரும் ஹெல்மெட் போட்டாமல் ஓட்டாதீங்க. வாய் வேறு காலையிலே குழம்புதுங்க. பாட்டி சீக்கிரம் போங்க பாட்டி. எனக்கும் ரைட் பண்ணணும்னு ஆசை தான். பட் பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனில் ஏதோ ஒன்று ஆகிடுது, உடம்பு சரியாமல் ஆகிடுது, பர்சனலாக கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கேன். அப்படி இப்படின்னு போக முடியாமல் ஆகிடுதுங்க. எல்லா ரைடும் ஈஸியாக பக்கமும் போயிட்டுருப்பேன், அதுவும் போகிறதில்ல. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலூர் ரைடை நான் இன்றைக்கி போயே ஆகணும்டா, ஆனால் ஏஞ்சிக்க முடியலங்க. 5 மணிக்கெலாம் அலாரம் வச்சேன், பட் ஏஞ்சிக்க முடியல. ஏன்னா காலையிலே போயிருக்கலாம், ஏஞ்சிக்க முடியாதனால தான் 9 மணிக்கு கிளம்புனாங்க கரெக்டாக. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஆனாலும் பரவாயில்லைங்க. நைட்டு எத்தனை மணிக்கு வந்தாருனாங்க, 1 டே ட்ரிப் தானுங்க, போயிட்டு சர்றன்னு வந்துட போகிறோம். காலையிலே கொஞ்சம் லைட்டாக ஒரு 4 இட்லி சாப்பிட்டு அவ்வளோதான், அப்படியே கிளம்பிட்டேங்க. சிப்காட் சவுண்டெல்லாம் வேற மாதிரி இருக்குங்க, நிஜமாக சொல்ல போனால் அந்தளவுக்கு சவுண்டுங்க. ஏதோ ஒரு சூப்பர் பைக் போகிற மாதிரி இருக்குது. பட் நல்ல ஃபீல் தான். ஒரு 125 சிசியில் இந்தளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னா டிவிஎஸ் ரைடர் உங்களை வந்து பாராட்ட வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு வெறித்தனமாக கொடுத்துருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஈக்கோ மோட், பவர் மோட் 2 இருக்குது. ஈக்கோ மோட்டில் பார்த்தீங்கன்னா 90 கிட்ட போகுது. பவர் மோடை போட்டால் தாங்க இப்போ பாருங்களேன் கரெக்டாக 81, 82, 84, 90. வேணாம் டீச்சலும் பொறுமையாக போங்க, பொறுமையாக போய்க்கலாம். எதுக்கு அவ்வளோ வேகமாக போய் என்ன பண்ண போகிறோம்?
பிளேஸை சின்ன சின்ன இடத்த வந்து பார்த்துட்டு அப்படியே வரலான் இருக்கேங்க. ஆடியோ வந்து கிளியராக கேட்குதான்னு தெரியல. நான் கத்தி தாங்க பேசிகிட்டு இருக்கேன். எங்கே இந்த காற்று இப்போ திறந்தனா காற்று எப்படி அடிக்கும் பாருங்களேன். இந்த அளவுக்கு காற்று அடிக்குதுங்க. வயசுல திறந்தாலே பயங்கரமான காற்றுங்க. நம்ம செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க. வேற மாதிரி வெறித்தனமாக கூட்டிகிட்டு போகிறான். வாங்கி 8 மாதம் ஆகுதுங்க வண்டி. ஆனால் ஒரு வீடியோ கூட எடுத்து போடல. வண்டி வாங்கும்போது ஸ்டோர் ரூமில் எடுத்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன இதாக ஆகிடுச்சுங்க. இவனை கீழே போட்டு லைட்டாக சின்ன கிராச்சஸ் தாங்க இருக்குது. அந்தளவுக்குலாம் எதுவும் ப்ரெஷர்லாம் இல்லை. சைலன்சரில் தான். வேறு எந்தளவுக்கு பெரிய ஆக்சிடெண்ட்லாம் இவன் வந்து எனக்கு கொடுத்ததே கிடையாது. அந்தளவுக்கு என்னை நல்லா பார்த்துக்கிறான். நானும் இவன் நல்லா பார்த்துக்கிறேன். 2 பேருக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து வேறு மாதிரிங்க. இது ஒரு பைக்கர்ஸ்க்கு இது மட்டும்தான் தெரியும். ஒரு பைக்குக்கும் ஒரு பைக் ரைடருக்கும் இருக்கிற வித்தியாசம் தாங்க. இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. பஸ்ஸுக்கார அண்ணா ஆற்காடு. நம்ம ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோலை வந்து கிராஸ் பண்ணுறோம். ஐ திங்க் காஞ்சிபுரம் நினைக்கிறேங்க. காஞ்சிபுரம் திஸ் ரூட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பஸ்ஸு போகிற ரூட்டில் போயிருந்தேன்னா தம்பி இந்த பக்கம் போட வெளியே ஆடிடும். நம்ம தான் விஐபி ஆச்சு. ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க. அவங்களாம் வந்து டோக்கனை போட்டு தான் போடும். நம்மலாம் வேறு மாதிரி. வெயில் அந்த அளவுக்கு இல்லைங்க. நல்லா காற்று ஜில்லுன்னு அடிக்கிறதுனால நல்லா சரன்னு போயிட்டுருக்கேன். அங்கங்கே இந்த மாதிரி பேட்ச் வருதுங்க. ஐயோ 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 செல்லம். வண்டி ஓ. எவ்வளோ என்று எது நான் இருந்தேன். இரவும் பகலும் கொள்ளை கொண்ட அந்த நிலா. ஐயோ 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 பேட்ச். என்னை துரத்தி கொண்டு வராங்க. நான் ரேஸுக்கெலாம் போகல ப்ரோ. ஒன்லி ஃபார் ட்ராவலிங். நான் ட்ராவலை மட்டும் போகிறேன். நல்லா ஓட்டுற கார்காரண்ணா அமைக்கிட்டு இருப்பேன். எங்கன்னா ரெஸ்ட்டு போடணுங்க. தண்ணி தாக்கடையுது. தண்ணி வாங்கிட்டு தான் குடிக்கணும். தண்ணி பாட்டில் எடுத்து வச்சேன். பட் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாமல் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். டைம் ஆகுது சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ரோடுலாம் வேறு மாதிரி இருக்குங்க. அப்படியே வர வேலூர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது ரோடு. பாருங்களேன். ஐயோ கார்னரிங் வேறு மாதிரிங்க. கார்னரிங் வேறு மாதிரி இருக்குது. செம்ம என்ஜாய் பண்ணிட்டு பாருங்கள். காற்று அடிக்குதுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. வந்துட்டோம் நினைக்கிறேன். இந்த மாதிரி கட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சுட்டு போங்க. சப்போஸ் யாருன்னா உள்ளேருந்து வெளியே வரலாம். பாருங்க ஒன் வேலெலாம் வராங்க. ஹெல்மெட் போடல 3 பேர். ஹெல்மெட் போட்டு தயவுசெய்து ஓட்டுங்க. நம்ம கோசம் வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க. நம்ம அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், பசங்க. ரெண்டு பேரும் அணைச்ச மாதிரி போனால் எப்படியா போகிறது நான்? ஓ
போயிடுவேன்டா, இப்படி போக வேண்டாம். சும்மா வெறித்தனம். போடா போடா, எதுல ஹார்ன் அடிக்கிற? நான் வந்து பார்த்தீங்கன்னா சோலோவாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் சோலோவாக போகிறேன். இனிமேட்டு வந்து சோலோவாக இருப்பேனா எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரில. எப்படி போக போகிறேன்னு தெரியலங்க. சோலோவாக போனால் ஏதோ மாதிரியாக இருக்குங்க. ஆனாலும் என்னென்னங்க கவலை, நீங்கள் இருக்கீங்க, அப்படியே உங்கள்கிட்ட பேசிகிட்டே போகிறேன். இந்த இயற்கையை பார்த்துட்டு பேசிட்டு போகிறதுனா எவ்வளோ அழகான விஷயங்க. இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க, நம்ம தனியாக தாங்க ரைட் பண்ணணும். நல்ல கடை போகுது, நல்ல நெகலாக இருக்குது. ஒரு டீ குடிச்சிட்டு போனால் நல்லா இருக்கும், அருமையாக. ரோடு பாருங்கள் எவ்வளோ பேர் குளியம்மா. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ தாங்க டீ குடித்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 62 கிலோமீட்டர் இருக்குது. அந்த முருகன் டெம்பிள் இருக்குது. நம்ம சென்னையிலலாம் இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி இருக்கிறதுனால சார்ஜ் போட்டு வீடியோ எடுக்கிறதா இருக்குது. இவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டிருந்தேன் உட்கார நேரத்தில். பரவாயில்ல, ஏறிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியோட போயிட்டு இருக்கு. பேட்டரி வாங்கணுங்க அடிஷ்னலாக. வாங்கிட்டேன்னா போதும். பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏலகிரிக்கு போகலான்னு ஒரு பிளானு. அது எப்படின்னு தெரியல. குரூப்பாக போகிறோமா, பசங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்க்கலாம் எப்படின்ட்டு. அடுத்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏலகிரி தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸ் சரத்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பாரில் ட்ராவலர்ஸ் சரத்னு நம்ம போட்டிங்கனாலே வந்துடும். டிவி சேம் டிவி தான். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரைடுக்கான அப்டேட்லாம் அதில் தான் வந்துட்டுருக்கோம். இனிமேலேருந்து ப்ராப்பராக ட்ராவல் பண்ணுவேன். நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்குறீங்க தெரியல, பட் நான் சின்ன ட்ராவல்லாம் பண்ணுவேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டு கொஞ்சம் தேவைப்படும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சென்னை மக்களாக எல்லா ஊரில் மக்களும் பார்ப்பீங்க நினைக்கிறேன். எல்லோரும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு யூடியூபரை வளர்த்து விடுங்க. இது நம்ம சேனலு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் கண்டென்ட் மட்டும் தான் போட்டுவோம். வேறு எந்த கண்டென்ட்டும் நம்ம போட மாட்டோம். சீட்டாக வரைகிறாங்க வண்டி. செக் பண்ணுறாங்க. கிலோமீட்டர் தெரியல, போயிட்டே இருக்கும். ஒரு இன்னும் 40 48 மினிட்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லுது கூகுள் மேப்பு. பட் எப்படின்னு தெரியல. அந்த முருகன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா மலைக்கு நடுவில் இருக்குங்க. அதுதான் சூப்பராக இருக்குது. நானும் பார்த்துட்டே இருந்தேன். சரி என்னன்னா போகலாம். நேற்று போகலான்னு நினச்சேன், பட் முடியல. சின்ன ஒர்க் இருக்குது, அதனால் போக முடியாமல் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுவோம். அலாரம்லாம் வச்சேன், ஏஞ்சிக்க முடியல. ஓகே காய்ஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேன். பாய் காய்ஸ். ஒரு ஜூஸை குடிச்சிட்டு கரெக்டாக
மலை மேலே ஏற போகிறோங்க. பைக்கு மேலே அனுப்புவாங்களான்னு தெரியல, பார்க்கலாங்க. பைக்கை மேலே அனுப்பிச்சாங்கன்னா போயிட்டு அப்படியே வந்துட்டாங்க. ஸ்பீட் பிரேக்கர். வண்டி மேலே போதான் தெரியல. கோவில் மேலே தெரியுதுங்களா உங்களுக்கு? 1 மணி க்ளோஸ்ன்னு சொன்னாங்க கருவறை. பார்க்கலாங்க அப்படின்ட்டு. இது பாருங்கள், முருகன் பாருங்கள், மேலே பாருங்கள், தெரியாத எல்லாம் கும்பிட்டுக்கோங்க. தீராத வந்து ஆஃப் ரோடிங் பண்ண விட்றாங்க. நம்ம செல்லம் தான் போயினே இருப்பானே. பார்க்கிங் போட்டு போகணுமா எப்படின்னு தெரியலையே. நானும் அனுப்புகிறாங்க. அதை பாருங்க முருகரை. மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர் பார்த்து போட்டிங்கன்னா கரெக்டாக போயிடலாம். எங்கே ரூட்டியா? கோயில் இது முருகன் கோயில். வேறு மாதிரி இருக்குங்க. மலை மேலே ஏறுறோம். ஃபர்ஸ்ட் டைம் முருகர் கோயிலை பார்க்க வந்திருக்கோம். அதுவும் நம்ம சென்னையிலேருந்து வேலூர். சூப்பராக போதுங்க மலை. ஐயோ, என்ன ஸ்ட்ரகிள் ஆகுது. மந்தமாக இருக்குங்க. இன்னும் சாப்பிடல, மலையேறோம், மயக்கமாக இருக்குது. பாதி பேரால் ஓட்ட முடியலன்னு இறங்கிட்டாங்க. நம்ம பையன் பார்த்தீங்கன்னா வலிச்சுட்டு போகிறான். ஐயோ, என்னங்க ரொம்ப ஸ்டிப்பாக போயிட்டுருக்கு. வேறு மாதிரி நல்லா ரெடி பண்ணுறாங்க. பரவாயில்ல பாருங்க, ஃபுல் வியூ பாருங்க அப்படியே. செல்லம் ஏறியடா நீ. எனக்கு சிரிப்பாக வந்துல ஒன்று நினச்சா. ஏறிட்டான்டா மேலே. எல்லாம் ரூட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கோயில் நிர்வாகம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்தளவுக்கு வந்து இந்த இடத்துல முருகரை இது பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. வண்டி மேலே வருது, அதுதான் பிரச்சனை. அதுதான் 2 மலைக்கு நடுவில் குடஞ்சி முருகன் டெம்பிளை. இங்கே பாருங்கள், எப்படியே போகணும் வண்டியை விட்டு. வண்டியை பார்க்கிங்கில் போட்டு தான் அங்கே மேலே போகணும். பைக் எங்கே பார்க்கிங் போடுறது? ஓகே, பைக்கை பார்க்கிங் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. பாய் கைஸ், பாய்.
பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். நீங்களும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.